Beloved brother, sister and friends, greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். The letter of James chapter 1 verses 5. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். If any of you lack wisdom, you should pray to God who will give it to you. But God gives generously and graciously to all. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவோம். இந்த வசனம் விசேஷமாக மாணவர்களுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டது. பிரியமானவர்களே, ஜூன் மாதம் தொடங்கிவிட்டது. மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த வகுப்பிற்கு செல்வதற்காக தயாராக கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள்: தயவுசெய்து பிள்ளைகளை திட்ட வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு நீ ஃபெயில் ஆகிவிட்டாய் அல்லது தேர்வில் தோல்வி கண்டாய் என்று அவர்களுக்கு சொல்லவும் வேண்டாம். அதற்கு மாறாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்பி கவலைப்படாதப்பா, நீ கொஞ்சம் மார்க் தான் எடுத்திருக்கிற, அடுத்த முறை நல்லா படித்து நிறைய மார்க் வாங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். நீங்களும் ஜெபியுங்கள். பெற்றோர்களே, உங்களுக்கும் சில கவலைகள் இருக்கலாம். கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கலாம். தீராத வியாதியினால் பாதித்து கொண்டிருக்கலாம். வியாபாரத்தில் நஷ்டங்கள் கண்டு இருக்கலாம். திருமணம் ஆகவில்லை என்ற ஏக்கங்களும் பெற்றோர்களுக்கு இருக்கலாம். திருமணம் ஆகியும் பிள்ளை பாக்கியம் இல்லை என்ற கவலைகளும் கலக்கங்களும் பயங்களும் இருக்கலாம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய தேவைகளை இயேசுவிடத்தில் கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்காக காத்திருந்து, கர்த்தரின் ரட்சிப்பை பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயாராகுவோம். நம்முடைய வாழ்க்கையில் தாயினும் மேலாக அன்பு செலுத்தி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஒரு சிறிய பாடலோடு. ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினு இரக்கத்தால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினு இரக்கத்தால், அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, அன்பை என் மேல் ஊற்றினீரே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களோட கண்மணி போல காப்பாற்றியவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கேட்டதையும் கேட்காதையும் நீர் நிறைவாய் கொடுத்து எங்களுக்கு வழிநடத்தி எங்களை வாழ வைத்துக்கிற தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவைகளை அறிந்து எங்கள் கஷ்டங்களை போக்கி ஆண்டவரே, பாவங்கள் செய்யாதபடிக்கு எங்கள் பாவங்களை பணித்து நீர் தாமே எங்களுக்கு வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ள வரும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arlu from Bangalore. God bless you. Bye.